நான் தோற்று போனே இருக்கிறது அந்த முன்னோர் பேயோ சொன்ன முன்னாள் பெரியார் சொல்லக்கூடிய 856 வருடத்து விஸ்வாச்சாரி இருக்கக்கூடிய தோணாச்சாரி எங்கள் குலகுருவாருக்கு கிருபாச்சாரி இப்பேர் வட்டம் அங்கு தேசத்தை ஆண்டு வரைக்க கருணாபிஷேகர் உன்னுடைய வார்த்தையை கேட்காமல் இப்பேர் வட்டம் நான் இருந்தேனே அண்ணா சொல்லுவா நான் இருக்கிறேனே அந்த பஞ்ச அவன் என்ன மணி செஞ்சுவானா யாரு பஞ்ச பசங்களா 13
வந்து பார்த்து பண்ணிதான் ஏன்டா சோகமா இருக்குன்னு கேட்டா வேற யாருன்னா சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடிய போய் அந்த பஞ்ச பசங்க ஐவர் ராஜாக்கள் மகனாக வரக்கூடிய லட்சுமி குமாரனுக்கு ஐவர் ராஜாக்களை அவர்களுக்கு விருந்தளிக்காம சூது மகளை ஆடி நாடு நாட்சி ஓற்றினா 12 வனம் ஓராண்டு அப்பேற்பட்ட 12 வனத்துல இருக்கக்கூடிய அவனுக்கு நிக்க நிழல் ஏது படுக்க பாய் ஏது தண்ணி ஏது பஞ்ச பசங்கள் வனத்திலையும் காட்டிலையும் நடந்து கை சோர்ந்து மெய் சோர்ந்து போயிருப்பான் அந்த சோதா பையன் அவனை போய் பெருமையா பேசலாமா அவனுக்கு இருக்கக்கூடிய பஞ்ச பசங்கள் ஏமானி ராஸ்கல் அவனை விடு அவனுடைய பங்களை வேற யாராவது அவங்களை விட்டுட்டாங்க அவனை பிஸ்பாட்டு ராஜாக்கள் இருக்கக்கூடிய அவனை விட்டு யார் யாருவா இருக்கா கேட்கிறேன் அண்ணா ஏன்னா யார் அனந்த பாருங்க என்னோட அரவ கொடி அந்த தர்மனுடைய முரசு கொடியை இலங்க செய்வானே அந்த வந்தாக அந்த கண்ணபிரான் ஏதாவது சூழ்ச்சிகள் செய்திருவான் அவன் சதி செய்ய
ஆமாங்க அவங்க ஏன் பயப்படுறா அவங்க ஏங்க பயப்படுறீங்க அந்த யாதவாகிய கண்ணு அது இருக்கக்கூடிய அமராகிய குருஷேத்திரம் சென்று இன்று 17ஆம் நாள்ல அர்ஜுனுக்கு எனக்கு சண்டை கிடையாது. ஆமா. ஏனென்றால் யாருங்க யாதவனாகிய கண்ணா அப்பேற்பட்ட கண்ணனாகட்டும் சிரம் ஆமாங்க அமராகிய குருஷேத்திரத்துல வீழ்ந்த பிறகுதான் எனக்கும் அர்ஜுனுக்கும் சண்டை யுத்தம் புரியுதா? ஆமாங்க அப்பேற்பட்ட எனக்கு யுத்தம் அவனை விட போய் அவன் முகத்துல சோமதில்லை ரதம் ஓட்டக்கூடிய அவன் இன்னும் ஒரு வித்து எடுக்க அவனுக்கு போய் நீ பயப்படுறிய அவனை விடுங்க இருக்காங்களா இந்த பாரத மறுப்பணம் செய்யும் போது அரவானை பலி கொடுப்பதற்காக சகாதான சாஸ்திரம் கட்டி சரியாக அம்மா என்னடா நீங்க கிட்ட கத்துறீங்க என்ன பாஞ்சாலி அம்மன் வெள்ள இதெல்லாம் நாடகம் ஆரத்தாடா இது எங்க குரலுக்கு உங்க குரல் ஆமா அப்பேற்பட்ட சகாதனத்திலே சாஸ்திரங்களை கட்டி இரவு வேலை சென்று அப்பேற்பட்ட அரவானை பலி கொடுக்க அப்பேற்பட்ட அம்மாவுக்கு திவ்ய நாராயண மாற்றி வைத்து முதல் நாள் அமரிலே ஜெயித்தோம் அல்லவா அதில் இருந்து நேற்றியோடு 16ஆம் அமராக ஒன்று வாங்கிது 10ஆம் நாள் அமரிலே என் பாட்டனாருக்கு 856 வயது வளர்ச்சி வைத்து படை வடித்தார்கள் நேற்றைய வேலையிலே யானை யாருங்க சொல்லக்கூடிய யானை என்று வழி கூறி என் குருவார்க்குரிய தோணாச்சாரிய மடித்தார்களே இன்று வேலை 17 அமரிலே மீதி இருக்கக்கூடியவர்கள் இந்த துரியன் இந்த கர்ணன் அண்ணா அவன் இரவில் இரவு வேளையிலே அவன் எண்ணத்தை தீட்டிக் கொண்டிருப்பார்கள் வந்தவர்கள் தீட்டிக் கொண்டிருப்பான் கண்டிப்பாக அவன் காண்டாவனத்தை தகுனம் செய்கிற போது அந்த காண்டாவனத்தில் இருந்து பிள்ளை
அஸ்வசேனன் அப்பேற்பட்ட அஸ்வசேனாகப்பட்ட அர்ஜுனுக்கு வாளுக்கு அறுபத்தி அப்பேற்பட்ட இருக்கக்கூடிய காண்டாவனத்துல இருந்து அர்ஜுனுக்கு அவஸ்தானம் கட்டி வந்தது. ஆமா. அப்போது நான் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே வயலே நிற்கிற போது அப்பேற்பட்ட அர்ஜுனுக்கு எதி நான் தான் அப்படி என்று சொன்ன போது அது இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட தச்சனுடைய பிள்ளை அஸ்வசேனன் என்று சொல்லக்கூடிய நகைக்கணியாகப்பட்டது ஒன்னிடத்திலே நான் தஞ்சப்படுகிறேன். ஆமா, அதனால எனக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொன்னேன். உனக்கு நான் அடைக்கலம் திருப்பதாக என்ன பலன்? அப்படி என்று நான் கேட்டபோது உனக்கு பகைவனாய் இருக்கக்கூடிய அர்ஜுனுடைய சிரத்தை கொண்டு வந்து தருகிறேன் அப்படி என்று சொன்ன உடனே அப்பேற்பட்ட அர்ஜுனோட சிரத்தை நான் கொண்டு வந்து தருகிறேன். ஆமா, அப்படி என்று சொன்ன உடனே அப்பேற்பட்ட நாட்களை என்னிடத்தில் அடக்கமாக வைத்துக் கொண்டு ஒரு வேலைக்கு 20 பொற்கிண்ணம் பாலை கொடுத்து ஒரு நாளைக்கு 60 பொற்கிண்ணம் பாலை கொடுத்து இந்த நாயக்கனையே வளர்த்து வருகிறார். அப்பேற்பட்ட இன்றைய 17ஆம் நாளில் இருக்கக்கூடிய என்னுடைய வைத்து அஸ்வசேனனை நாயக்கனை விட்டால் இருக்கக்கூடிய அர்ஜுனன் சிவம் அப்படியே ஈரேழு லோகம் போனாலும் என்னுடைய கரத்துல ஒரு 5 தலை நாகம் 5 தலை நாகம் அந்த நாகத்துல நடு தலை ஒரு தலை கிள்ளிட்டுனா இருக்கக்கூடிய 5 தலை சோர்ந்து போய் இருந்து போய்விடும். இருக்கக்கூடிய அர்ஜுன் ஒருவன் உயிர் போயிட்டான் 4 பேரும் சோதா பசங்க இறந்து போயிடுவாங்க. ஏன்டா பயப்படுறீங்க? இனிமேலாக இருக்கக்கூடிய பேச்சுக்கள் இவ்வளவு நாட்களாக இல்லாமல் இந்த நேரத்தில் அதிக மனமாறுகின்றியே. என் மகனாகப்பட்டது தாங்கவில்லை. காரணம் என்ன காரணம்? ஒருவரும் அறியா என்னை உன் குலத்தோன் எந்தனி ஒருவனாக்கி அவன் மனைக்கு வளர்த்த என்னை செம்பொன்னு மணிமுடி சூட்டி அன்பு ராசி நீராறும் புதி வளரும் போற்ற நின்னிலையோ மன்னா காரூருவம் கதிர்முடியில் உற்ற போரில் கண்டிப்பாக ஐவசுரம் இந்த வீரனும் தருக வேணும். பேசினார்கள். கேட்டார்களே இருக்கக்கூடிய கஞ்சி காலத்தில் தலைநாகம் அமர்த்தி வைத்தார். அச்சபையிலே வில் அரங்கேற்ற போட்டி சபையிலே அமர்ந்திருக்கும் சபையிலே யாருக்கும் தலைவணங்காம் அப்பேற்கள் மனமாறி கொண்டிருப்பலாம். இருக்க இடம் கொடுத்தது நம்ம தம்பி. நம்ம தம்பிங்க கண்டிப்பா இருக்க இடம் கொடுத்தது நம்ம தம்பி. உன்ன உணவு கொடுத்தது நம்ம தம்பி. ஆமாங்க, சமாவுக்கு டாடா வாங்கி கொடுத்தது நம்ம தம்பி. ஆனா என்ன ஒண்ணு எல்லாம் மண்டல் ஆக்கிறீங்க. இருக்கக்கூடிய 1 முதல் 16 நாள் அமர் நடந்தது. இருக்கக்கூடிய முதல் நாள் சேனாதி பட்டம் கொடுத்தேன். யாருக்கு? 886 வயது வீட்மாச்சாரிக்கு சேனாதி பட்டம் கொடுத்தேன். பையனுக்கு வேமானி ராஸ்கல் இருக்கக்கூடிய வயது மூத்தவர் அவர் வயது வாலிபர். ஆமாங்க, அவர் கையில கொண்டு ஒரு 50 கிலோ மூட்டை தூக்கி வச்சு அவர் என்ன பண்ணும்? அவர் மட்டும் நல்லா ஸ்டெடியா தூக்கி நடப்பாரு. அவர் வயதுல மூத்த உட்காந்துருக்காரு. இவர் கையில கொண்டு 50 கிலோ மூட்டை வச்சு என்ன பண்ணும்? முடியாதுங்க அவரால. அத போல 886 வயது
மூத்தவர் ஆண்டவர் மட்டும் இருந்தவர் ஆ, அவரை விட்டுடு இருக்கக்கூடிய இன்றோடு 10 நாள் அவரில் அந்த பேடி பையன் சிகண்டினால ஆமாங்க என்ன அவனால கொல்ல முடியலன்னு முடியலன்னு சிகண்டியை வைத்து நயவஞ்சமாக கொண்டான் கொன்னா பிறகு சேனாதிபதி எனக்கு கொடுப்பான் அப்படின்னு அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயோ ஏங்க ஒண்ணும் கொடுக்கலையே ஏங்க கொடுப்பான் பார்த்தேன் பார்த்தோம் அவன் குருவாலங்கரக்கூடிய ரோணாச்சாரி ஆ, யாரு துரோணாச்சாரி ஜாதியில பிராமணன் பிராமணா ஆ, இருக்கக்கூடிய ஒரு சொத்து ரத்தத்தை பார்த்தாலும் சரி, பார்த்தாலும் ஒரு சரிதான் ரோஜன் தூரம் ஓடுவான் ஓடுவான் அப்பேருத்த பார்ப்பான் ஆமாங்க குருவாலங்கரக்கூடிய துரோணாச்சாரிக்கு சேனாதிபதி கொடுத்த இருந்தான் நிச்சயா அது கிடையாது ஆண்டவருக்காகவே உயிரை விட்டான் பாண்டவர்களுக்காகவே அவன் உயிரை விட்டுட்டான் நேற்று தினம் சாயங்கால வேலையிலே வேலையிலே துரோணாச்சாரியார் இருந்தார் இருந்தார் சேனாதிபதி நம்ம பேர் நம்ம பெருத்தா நேற்று தினத்துல சேனாதிபதி கொடுத்த இன்று தினத்துல விதை தாமலம் கொடுத்தால் நான் போறேன் நாங்க போறோம் ஆ, இனிமே நான் மட்டும் என்ன பண்ண போறேன் ஒண்ணே மாட்டேங்கிறீங்க. நானும் போறேன் ஏங்க, ஐயா ஐயா போறதே போறீங்க என்னையும் கூட்டு போறீங்க ஒரு மாசம் கணக்கு தீக்காதுக்கு நாம போறோம் கணக்கை முடிச்சிட்டு போங்க இன்னும் 2000 கணக்கு தீக்கல கேட்கல ஓ 30 ரேட்டுக்கு ஒரு ரேட்டு கணக்கு ஆமா ஒரு 10 ரூபா தான் வாங்கிக்கிறேன் ஆஹா. மீதி கணக்கு அப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல என் கணக்கு தீக்கணும் அது போகணும்னு சந்தேகம் பாக்குது எனக்கு அதுதான் ஒரு டைப் சேர்த்து போறது ஒன்று கணக்கு ஆமாங்க சேனாதி வட்டம் கூட சொல்லுவாங்க பாரு ஆமா அந்த டீக்கல்ல உட்காந்து பேசுறாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க கதையை விடணும் கதையை விடு. ஆமாங்க காந்தாரிக்கு பிள்ளை பிறந்தாருக்கு பாரு ஆ, கேட்ட வரோம் 100 அம்சம் ஆண் மகன்கள் 100 அம்சம் நிறைந்த ஒரு ஆண்மகன் 99 ஆண்மக்கள் ஆண்மக்கள் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணு ஆனா இந்த துரியனுக்கு முத்தான ஒருத்தர் இருக்கிறான் சூரியனுக்கு மூத்தோடு ஒருத்தர் இருக்கிறான் இங்க பாரதம் இது நாள் வரைக்கும் ஆ, இந்த பாஞ்சாலம்மன் கோயில்ல பாரத குத்தி அம்மா நாள் ஆடிருப்பாங்க ஆடி இருப்பாங்க இந்த துரியனுக்கு முத்தோர் ஆமா யாருக்குன்னா பேர் தெரியுமா முன்னுக்கு இந்த அவ சின்னவ இந்த துரியனுக்கு முத்தோர் மூத்தோன் ஆ, சூரியனுக்கு அது மூத்தோன் அது என்னைக்கு தெரியும் கேளு ஆ, விதுர கல்யாணத்துல தான் தெரியும் விதுரம் கல்யாணத்துல விதுர நாடகம் வச்சு விதுர கல்யாண நாடகம் வச்சு ஆடனா ஆடினால் அன்னைக்குதான் தெரியுமா அந்த துரியனுக்கு முத்தம் எவனும் மூத்தவன் அவனு ஆ? ஆமாங்க அதுக்கு தான் தானம் தம்பி 100 பேரும் பாட்டு எழுதிட்டாங்க ஆ, 100 பேரு பிள்ளை ஆண் மக்கள் உண்மை உண்மை ஆனா காந்தாரி பெற்றெடுத்த ஆண் மக்கள் 99 பேர்கள் 99 பேர் இந்த துரியனுக்கு மொத்தம் ஒருத்தன் இருக்கிறான் இருக்கிறான் அவன் பேரு என்ன தெரியுமா அந்த ஊருக்கு ஆ, ஆ. இத்தனை பாஞ்சல் அங்க நின்று அம்மா கேள்வி கேட்கறாங்க என்ன அதே விடணும் என்ன தெரியுமா ஐயா என் அம்மா மறந்து போவோம் என் அம்மா சிந்தனையில இருக்கும் என்னுடைய ஆமாம் அங்கு தேசாதிபதி கண்ணால் ஆ, நேற்று போய் சாய்வாளிகளே உனக்கு சேனாதி வட்டம் கொடுத்தேன் அல்லவா இன்று நாளிலே உனக்கு விட தாமலம் கொடுத்தால் கண்டிப்பாக ஜெயம் மட்டும் தெரிவியா கண்டிப்பா நான் இன்னைக்கு வரைக்கும் நீ பயப்பட தேவை இன்னைக்கு நீங்க ஜனாதிபட்டம் கொடுத்தா இன்னைக்கு அண்ணன் தேர் நீங்க ஜனாதிபட்டம் கொடுத்தா நீங்க நடந்தா போக முடியாம கிடையாது தேர்ல தானே போகணும் ஆமா இன்னைக்கு உங்க தேரு என்னது பேரு
நாளைக்கு அண்ணன் தேரு. தம்பி தேரு. ஐயோ, டேய் மோசக்கார தாய். ஏங்க? எங்கடா நாளைக்கு அவன் தம்பி தேரு? நீங்க ஜெயிச்சீங்களா தோத்தீங்களா கண்டிப்பா ஜெயிலுண்டு. அப்படின்னு வந்து பாக்கணுமே நாங்க. ஜெயிச்சுதான் குறிச்சாத்துறாங்க போறீங்களா? அங்க வந்து பாக்கணுமா இல்லையா? பார்க்க வேண்டும். ஆ, அப்ப ஜெயத்தேர் ஜெயந்தன் அண்ணன் தம்பிக்கு வந்து நாளைக்கு அத போல சொன்ன நாளைக்கு ஜெயத்தேர். நாளைக்கு தம்பி தேரு, ஆஹா. இன்னைக்கு வான் தேரு. போய் பார்த்துட்டு வாங்க. டேய் எங்கடா தேர் மோட்டியா சொல்றான்? ஏங்க தேர்ல போக போறீங்க? அந்த சங்கடಕ್ಕೆ அவராய குருசாமி நாடு அது ஜெயலக்ஷ்மியது வீரத்தேர். இவர் வென்று வந்தார் எனக்கு ஜெயத்தேர். போதும். ஏமாய் சொன்னவர் நீங்க சொல்லணும்னா வீரத்தேர் ஜெயத்தேர்னு சொல்லு. ஆமாங்க. மொத்தமொத்த தேர்னு சொல்லு. நம்மளுக்கு பெரிய தேருங்க. ஹாய் வேணா தேத்துறோம். அப்பேர் விட்ட முதல்ல நாமரே. ஆமா. நாள் வரைக்கும் போனவன் யாவனும் என்கிட்ட வந்து திரும்பி வந்து கிடையாது. போனவனு திரும்பி வந்தது கிடையாது. ஏன்னா விளையாட பருவத்துல எப்ப சிரிக்கிறதுக்கு சாமலம் குடிச்சியோ கையில வாங்கிட்டு அது போல போட்டுண்டா ஏங்கிட்ட கூடுறா நாம போயிட்டு வந்துருவோம். பாரியா போடா ஒரு பாக்கு எதுக்கு நசுக்கி வாயில நசுக்கி வாயில வச்சு கட்டி அனுப்புறதுக்கு. நான் என்ன சேத்தால போட்டா ஏண்டா அவர் என்ன செத்தப்டாரு அவருக்கு போறியா நீ போடா ஒரே ஒரு முறை அண்ணா நீங்க போறீங்களா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு முறை போறியா போடு. ஏங்க என்ன என் தம்பி போன்னு சொல்லிட்டு ஏங்க இங்க இருந்து என் மாமன் பேரு போன்னு சொல்றான். இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. இங்க இருந்து உங்க சேனா ஜானங்க எல்லாம் சண்டைக்கு போச்சு பூரா ஏதாவதுக்கு திரும்பி வந்துதா இல்ல அங்கேயே அது மாட்டுக்கு குய் பற்றிக்கிட்டு பட்டுக்குச்சு. இப்ப நீ என்ன பண்ற? உனக்கு எனக்கு தம்பி என்ன போய் வான்னு சொல்லலன்ற. ஆமா வான்னு சொன்னா பாதி தூரம் போவேன். பாதி தூரம் இருந்து போவேன். பாதி தூரத்துல என்ன நம்ம தம்பி சொல்றான்னா போயிட்டு வான்னா நம்ம வந்து தம்பி கேட்போம். அப்படின்னு திரும்பி வந்துட்டீங்கன்னா திரும்பி வந்துறியோ அந்த பயத்துல என்ன போறியா நீ போனா நீட்டா போய். ஆனா ஐயா நீ போற நீ போனது ஒரு 7 அடி மண்ணு பக்கத்துல ஒரு 3 அடி அகலம் 7 அடி மண்ணு பக்கத்துல போட்டு. ஐயோ அவங்க வருவாங்க, இன்னும் ஒரு ஆள் வருவாங்க அங்க. சொல்றத பார்த்தா பூரா அதான் வாங்கிதான் போட்டு வச்சுக்கிறோமா? அங்க கொண்டு போறது. ஆமா பயத்தாரு ஆள் வந்துட்டு பிடினா விளையாட்டு போலாம். சபையில கொண்டு வந்து வச்சா நாச்சு போன ஆமாங்க. முடிச்சியா கண்டிப்பாக